ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகின்டெட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாப்டர் 4 தான். சாப்டர் 4ல் பாப்புலேட்டன் சாப்டர் 4ல் நீங்கள் நம்ம பார்ட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க கைஸ், ப்ளே பண்ணுவோம். கண்டினியூ. நான் வேறு இப்போ இந்த பார்ட் 3 வந்து கேம் ப்ளேவே பார்க்கல. கேம் ப்ளேவே பார்ப்போம். ஏன் கேம் ப்ளே பார்க்கலன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேம் விளையாடுறதுக்கு. அவ்வளோதான். ஓகே, ஃபாலோ நியூ அப்ஜெக்டிவ், ஃபாலோ த டோய். ஓகே, நியூ அப்ஜெக்டிவ். நான் போனதாட்டி இங்கே இல்லையே, இது இடமே இல்லைடா ஃபஸ்ட்டு. சரி, நியூ அப்ஜெக்டிவ். இந்த டாஸ்க்கை நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் கைஸ். சரிங்க, அந்த டாஸ்க்கை நான் முடிச்சுட்டு உங்களை திரும்பி வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், திரும்பி இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போவோம். ஏன்னா நம்ம டோய் அப்படி விட்டு பார்த்துருக்கோம். ஓவர் ஹியர், இன்னும் ஓவர் என்ற நியூ அப்ஜெக்டிவ் கேட்சப் வித் டோய். டோயை கேட்சப் பண்ணணும். கேட்சப் பண்ணுறீங்க? கேட்சப் பாச்சி கேட்சப் நம்ம தான் தெரில. இதுங்க ஓகே, அப்போவும் தி ஸ்டோரி இஸ் லாக்டு. என்னமோ கொடுத்துருக்கானுங்க. என்னது கீ கார்டா? ஆமாடா, லெட்டர் வச்சு நான் பண்ண முடியாது. லெட்டர் வச்சு நான் யாருக்கு கிடையாது அதை சொல்கிறீங்க? இல்லை கேட்குறேன். ஓகே, இங்கே வராது ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே தான் ஒரு போகுது. ஓகே, இங்கே ஒரு பலகை இருக்குது. பலகை இருந்தீங்க இல்லாட்டியே உடச்சிட வேண்டியதான். ஆனால் எனக்கு இந்த கேம்லேயே சத்தியமாக சொல்லப்போனால் இந்த பலகை தான் கைஸ் எரிச்சலாக. ஐயோ, இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கு. நாய் உழையுது, பேய் உழையுது. அவங்கள போய் தடுத்து விட்டுறதுக்கே கொஞ்சம் அங்கே சேவா. ஓகே கைஸ், வாங்க போவோம். அப்போ ஒரு ஜெனரேட்டர் வந்து பவர் ஆஃபில் இருக்கான். அதை வந்து நான் இப்போ ஆன் பண்ண சொல்கிறேன். என்னடா ஆன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னத்த கீழே போய் பவர் இருக்கும், அந்த பவர் வந்து நீ இது பண்ணு, ஜென்ரேட்டர் ஆன் ஆகும். நான் கீழே போய் பேட்டரி தரேன்னா சரி போவோம். தலைவரி கொடுக்க நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு, இதுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா? வாங்க போவோம். ஓகே, இதோ இங்கே இருக்குதுங்க பேட்டரி ப்ளேஸ் பண்ண. நம்ம பேட்டரி தருவோம்னு நினைக்கிறேன். நான் தந்தான். டேக் த பேட்டரி புட்டிண்டோ தெரில. ஓகே, இங்கே ஒரு வழி போகுது. அந்த வழியில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் திஸ்? என்ன அது? ஓ, லோடிங் ஆகுதான். பயந்துட்டேன் நான் கூட. ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா? 77 இருக்குது. ஓடுங்க போதும். நான் கூட ஃபோனு வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சோன்னு நினச்சி பயந்துவிட்டேன். ஐயோ, 1000 நாள் தான் கைஸ், பேருக்கு வண்டி தான். ஓகே ஏதோ கொடுத்துருக்காங்க. கார்ட் வீடா? இதெல்லாம் நம்ம வந்து கிராணி கேமில் பார்த்தது. 30 கார்ட் வீடு. எங்கே பாருங்க, மிஷின் ஓட இருக்கணும் போல். அங்கே ஒன்று இருக்குது. இருங்க, உள் வழியாக போய் இங்கே ஒன்று இருக்குது. 2 இடத்துல இருக்குது. எப்படி எடுக்கிறது நான்? ஓகே, இங்கே ஒரு வழி போகிற மாதிரி. அதோட முடிஞ்சிச்சு. அந்த டப்பா போட்டு அடிச்சு வச்சிட்டானுங்க. ஓகே, நீங்கள் இப்படி போவோம். இந்த வழி தான் நான் டேனே பண்ணி வந்தேன். அப்புறம் அங்கே போய் கிடச்சி எனக்கு சத்தியமாக புரியல. ஓகே, இங்கே ஒரு காட்சி வீல் இருந்துச்சா? இந்த காட்சி வீல் எடுத்துடும். இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு. அதுங்கடா இதான் கைஸ். டேக் த கோஜ் வீல். ஓகே இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஐ திங்க். உடடா அதிகமாக காட்டுறாங்க, கம்மியாக காட்டுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எத்தனை காட்சி வீல் இருக்குது? அங்கே இருந்ததே கம்மி, இவங்க அதிகமாக காட்டுறானுங்க. சரி வாங்க, இதை போடுவோம். இது ஓடுது. இது பெரிய காட்சி வீல் வேணுமே. 3 ஓடுது கைஸ். இன்னும் 1 தேவை. இது சின்னது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ அதுதானா? ஓகே, இது வந்து எம்டி சைடு. இது ஒன்றும் தேவையில்லை, யூஸ்லெஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் போகணும். இந்த சைடு நான் அலசி ஆயஞ்சாயிட்டுன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல. ஸோ இங்கே இருக்குது கைஸ். இங்கே ஒரு வீல் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கானுங்களா? இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டப்பாவை தட்டி விட்டுட்டு போவோம். சரிப்பட்டு வராது. இருங்க, இவனை கீழே போட்டு இல்லைடா அந்த கைக்குள்ளையா? அவ்வளோதான்.
இப்போ இழுத்தோடனே அடா வரல. அடாடே இந்த அப்பாவை பிடிச்சின்னு வந்துடுறான். ஓகே, அப்போ இது கன்ஃபியூஷனுக்கு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எடுத்துகிட்டு போவான் சேஃப்டிக்கு. அப்போ இது கன்ஃபியூஷனுக்கு இல்லை. அப்படி போய் சும்மா வச்சு அது வேறு ஏதோ சொல்லிட்டு போகிறானுங்க. வளர்றானா வேறு. ஆஹா, மிஷின் நம்ம அங்கே இருக்குதே. என்னடா இது கொசமுசான்னு இருக்குது கிச்சனுக்கு. ஒன்றுமே புரியல கிச்சனுக்கு. பாருங்களேன், வழி எங்கேயோ போயிட்டுருக்கு. நான் பாட்டுக்கு திரும்பி அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்குறேன். என்ன பண்ணேன், இங்கே வழி இல்லை, இங்கேயும் வழி இல்லை. இதமாக இருக்குதுங்க லைட்டா. ஓஹோ, முடியல கைஸ் என்னால் சத்தியமாக. இது தொழுது. ஐயோ, இங்கே தான் இருக்குதா வழியே. அது தலையில் அடித்த படா தேடின்னு வந்துருக்கேன் நம்ம பாட்டுக்கு வழியை. இது நம்ம வந்த வழி. ஓகே, இப்போ வந்து இந்த சைடில் ஒரு ரூட்டு போவோம். இங்கே தான் இருக்கும் வழி. ஓகே, வந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே வைக்கிறதுக்கு வீலே இல்லை. இதை தூக்குடா. அவ்வளோதான் கைஸ், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒன்று. எம்மா should probably turn off your generator. Yes, I see you inside. New objective, get to the safe haven. சேஃப் ஹேவனை நோக்கி போக சொல்கிறானுங்க. சேஃப் ஹேவனா இங்கே டோரை திறக்க முடியுது. ஓகே, இங்கே திறந்துருது ஆல்ரெடி ஒரு டோரு. ஓகே ஓகே, சேவிங் ஆகுது. இதோட நம்மளே கேம் பிளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாங்களாம் சும்மா ஒரு சும்மா ப்ராங்க் பண்ணேன். 6 நிமிஷத்தில் நான் முடிப்போங்களா. இந்த தாட்டி நான் 40 நிமிஷம்னு சொல்லியிருக்கேன். போவோம், என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ. நான் வேறு கேம் பிளே வேறு பார்க்காம வந்துட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னடா போனால் போட்டு தம்பி யார் தம்பி, நீ ஒருத்தன் தான் யாரையான கூட்டு வந்திருக்கீங்க. ரெடி குட்டி இங்கே தான் இருக்கா. ஓகே, இந்த குட்டி பையன்லாம் கடைசியில் அந்த கூட்டு வந்து நம்ம வந்து பாடாப்படுத்துகிறானுங்க. ஓகேவா, இந்த வந்து அதே அந்த இது பண்ணோம் பார்த்தீங்களா, முடிச்சு அது வளர தேவை. நாம் வந்து டேரெக்டாக கேம் பிளேயில் செயல்லையே காட்டினோம் நாங்கள். இப்போ இவனை தூக்கிட்டு வந்து சரியா அப்படியே போட்டுரு இழுத்துட்டு உட்காந்துருக்கேன். எந்த லெவலுக்கு ஒரு மட்டியாக இருக்கிறேன் பார்த்தீங்களா. இல்லை கேட்குற எவ்வளோ பெரிய மட்டியாக இருக்கு. இல்லை கேட்குற எவ்வளோ யார் அது எழுத்துட்டு போகிறான். நீங்களா எங்க பாப்பி கிசி மிசி யாரு? ஓ, இவரா புரோட்டோ டைப் கேசி வேணா. இவன் எதுக்கு இங்கே வந்துருக்கான்? ஆஹா, அப்போ பார்த்து உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. எனக்கு அம்மா எவ்வளோ நாள்லாம் ஆகலை, சும்மா ஒரு 1 வீக் ஆகிருக்குமா இங்கே பார்த்து. கடைசியாக சாப்டர் 3 பார்த்தேன். இப்போ தான் உங்களுக்கு பார்க்குறேன். சத்தம் போடாமல் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். சேஃப் ஹேவனுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, யாராவது வராங்க பார்க்குறாங்க. நான் சொன்ன உடனே நீ வெளியே போய்டு அப்படின்னு சொன்னான். கோ ஓட சொல்கிறா. ஓரா கைக்குள்ள என்னடா மியூசிக், அந்த மியூசிக்கை கேட்டாலே பேக்ரவுண்டில் கேட்குற மியூசிக்கை கேட்டாலே பயமாக இருக்குது. ஏம்மா கிசி மிஷின் எவ்வளோமா நானும் முன்னாடி பாருங்க, எனக்கு பயமாக இருக்குமா. டாய் 7 ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குது. டாய் 7 புதுசாக கேரக்டர் கொண்டு வராங்க கூட. இங்கே பாருங்க, எங்கள் கையில் அடிபட்டுருக்குது கைஸ், கையில் கட்டு போட்டு வச்சுருக்குது. ஐயோ பாவம் கைஸ், போன சாப்டரில் அடி போட்டுருக்கு போல். அந்த சாப்டர் வந்து காட்டுறாங்க. சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. நான் டோய் கத்தின்னு வரான். நீங்களா உண்மையாலேயே நீங்களா இருக்கீங்களா? நான் இப்போ தான் பார்க்குறேன் உங்களை. சீக்கிரமாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றா. பாப்பி ரியலி நீ தான் உண்மையாலே பாப்பி தானா அப்படின்னு சொல்கிறா. ரைட் டெக்ஸ் த பிக்சர். இருங்க, அவள் எங்கே இருக்கான்னு நான் பார்க்குறேன். ப்ரோட்டோ டைப் தான் சொல்கிறாங்க. நீ ஏன் அந்த ப்ரோட்டோ டைப்பை வந்து இங்கே கூப்பிட்டு வந்த? நாட் ஜஸ்ட் சம்திங் யூ பாத். நான் இந்த சேஃப் ஹேவனை நான் பத்திரமா வச்சுருக்கேன். நீ ஏன் வந்து ஐயோ பாவங்க டோய். அது வந்து இந்த சேஃப் ஹேவன்ற இடம் வந்து இங்கே வந்து பாதுகாப்பான இடம் போல். இந்த இடம் இது வந்து டோய் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இது பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இப்போ ப்ரோட்டோ டைப் கண்ணில் பட்டுருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? கோத்தில் ஓடுறான், எங்கே ஓடணுன்னு தெரில. ஓகே, ஸ்கோட்
கோட் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறான். என்னமோ என்ன சொல்கிறானே தெரில. எங்கே பண்ணாலும் இவங்க நல்லவனுங்க கைஸ். ஓ நல்ல பொம்மைங்களா அதெல்லாம். சரி கிசிமிசி ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நம்மக்கிட்ட வேலை எடுக்க சொல்கிறான். அட பாவி. நம்ம சாப்டர் 1 பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா கைஸ்? சாப்டர் 1 பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா கைஸ்? ஐயோ இவனுங்க வேறு எவனா ஒருத்தன் கால் பண்ணிவிட்டு கடுப்பேற்றானுங்க. இவ்வளோ திறந்து விட்றது தான் கைஸ் மிகப்பெரிய தப்பு. இவ்வளோ ஃபஸ்ட்டு இங்கே சுட்டு முடியணும். இருக்கிறனால தான் கைஸ் எல்லாமே நாசமாக போகுது. நான் 100% சொல்லுவேன் பாப்பினால தான். ஆனால் அவர் தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளா மட்டும்தான் தெரியல. பாருங்கள் டோய் பாருங்கள் பாவமாக இருக்காங்க. பாவம் மனசு நிம்மதியாக இருக்கா என்னன்னு தெரியல. இவங்களாம் நல்லவங்க பார்த்தீங்களா? சுட்டா கூட அடி வாங்கிறாங்க அந்தளவுக்கு நல்லவங்களா. சரி நாங்கள் பாப்பி இவனா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் ஆள் நீச்சு ஏதாவது கதையாக அடிங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு எரிச்சலாகுது பேசுகிறத கண்டாலே எனக்கு எரிச்சலாகுது. ஏதோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஓகே 10 நிமிஷமாக பேசிக்கிட்டுங்கிற இவள் அப்படியே துப்பாக்கி எடுத்து செத்திட்டு போடு. இவன் என்ன சொல்கிறான்னா அவன் ரிவெஞ்ச் எடுக்க சொல்கிறான் ப்ரோட்டோடைப்பை. ஏமா பிளானிங்லாம் ஓகே. அந்த அது என்ன பண்ண போகிறான் என்ன சிம்பிளானா அது வந்து இந்த இடத்த வந்து நம்ம பிளாஸ்ட் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம். அந்த ஹோல் ஃபேக்ட்ரியுமே வந்து அழிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஐயா பால் என்னது ஆயா பாலா நடா வளர்ற தம்பி நான் மட்டும் கொஞ்சம் பேசணும். நீ உள்ளே வரியா? போகலாம் வாங்க கைஸ் உள்ளே போய் தான் பண்ணி விட்றத ரெடி. உங்களுக்கு மணி நேரம் நல்லா நினச்சிட்டு இருந்தேன். ஓகே இது கை வைக்கிறதுக்கு கை வைக்கணுமாடா? சரி வைக்கிறேன். சரில வரல. ஐ ஹியர்டு வாட் யூ டிட் அபோவ் த வாட்டர் சர்வே. நீ தான் உண்மையாலே கீழே இருந்து சர்வே பண்ணி இங்கே வந்திருக்கியா? கீழேருந்து சர்வே பண்ணி வந்திருக்கியா? எனக்கு ஒன்றும் பொருள் தம்பி. அப்போனா நான் வந்து மேலேருந்து கீழே சர்வே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க கைஸ். அப்போனா நம்ம பூமியோட அடியில் இருக்கோமா? நீங்கள் கேட்குற சத்தம் அது வந்து போச்சு ப்ரோட்டோடைப். நான் டாக்டரோடது. இந்த டாக்டர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவன் தான் எங்களை எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணான். அவன் க்ரியேட் பண்ணி எங்கள் எல்லாத்தையுமே இப்படி சாவடிச்சு நிற்கிறான். எங்களுக்கு எதுக்கு தான் க்ரியேட் பண்ணானே தெரில. வேண்டும்னே அவன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து அதான் சாப்பிட விடாமல் ரொம்ப கொடுமைப்படுத்தி சிக்படுத்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ரொம்ப ஹண்டிங் பண்ணுறான். ஆனால் அவன் எதுக்கு பண்ண தெரில. அப்படி ஓகே நம்ம ஓமினி ஹேண்டுன்னு சொல்லி ஆமினியாண்டா பேர் தெரில. அதுதான் இந்த ஹோல் ஃபேக்ட்ரியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்டையர் ஃபேக்ட்ரியே வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அந்த ஓமினியாண்டு. அதை வந்து நீ வந்து அது யார் வச்சுருக்கானா நம்ம டாக்டர்னு வச்சுருக்கானா. எவ்ரி திங் பட் திஸ் ரன்ஸ் கம்ப்ளீட்லி ஆஹா இவன் ஒரு 1/2 நேரம் பேசுவோம் போலேயே. பயமாக இருக்குது தம்பி நீ பேசுறது ரொம்ப நேரம். ஓகே ஐ நீட் டு ஸ்டாப். நான் இந்த டாக்டரை கொல்லணும். நான் இந்த ஜென்ரேட்டரை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறான். இந்த ஜென்ரேட்டரை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ரெட் ஸ்மோக் ஃபவுண்டேஷன் யூனிட்டு பரவாயில்ல உங்கள் வருத்தம் புரியுது. அதான் என்ன சொல்கிறான் சிம்பிளாக அதாவது வந்து டாக்டரை அழிக்கணும். அதுதான் இப்போ மேட்ரு. என்ன தம்பி ஆசையை நான் வேலை வச்சிடுறேன். டாக்டர் தானே அழைச்சிடலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது பாப்பி சொல்கிறது வந்து ஏன் பாப்பி வந்து ப்ரோட்டோடைப்பை இங்கே கூப்பிட்டு வந்தா எனக்கு அதான் புரியல. ஆனால் பாப்பி சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த ஃபேக்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ண சொல்லி அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு ப்ரோட்டோடைப் எதுக்காக இங்கே வந்தான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இவ தான் கூப்பிட்டு வந்துருப்போல ஜஸ்ட் டு கில் த ப்ரோட்டோடைப்பை நம்ம வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நான் பார்க்கணுமே ப்ரோட்டோடைப்பை. இன்னும் கதைகள் ஏன் அடிச்சுங்கிறான் தம்பி. எனக்கு இது ஹெல்ப் பண்ணுவோம். ஐயோ தொப்பியெல்லாம் கட்டுறாங்க. ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப். அதாவது நம்ம வந்து இவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம வந்து ஒரு அது என்னமோ சொல்லுவானுங்கடா வாரியர் நினைக்கிறோம் போல. ஏன்னா நம்ம வந்து வரைக்கும் மேலெல்லாம் சர்வே பண்ணி வந்துருக்கோம். அதனால நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர். அதனால இந்த பொறுப்பு வந்து நம்மகிட்ட ஒப்படைக்கிறான். நீ வந்து இந்த ஆம்னி ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன்னா முடிஞ்சிடும். இந்த இது வந்துடும். அதனால் வந்து இந்த சேஃபாகவும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி நியூ அப்ஜெக்டிவ் ஃபைண்ட் டிஃபீட் த டாக்டர். தம்பி என்ன பண்ண சொல்லிட்டீங்கன்னா அவர் ஏன்னா கேம் பிளே கூட பார்க்கல கைஸ். எனக்கு அதான் பயமே.
யாருன்னு தெரிகிறதான் கேட்னப் தான். இவ்வளோ கொடூரமாக வந்து வச்சுக்கானு. நேரில் பார்க்கவே கொடூரமாக இருக்கிறான். ஓகே டாய் 7 என்னமோ சொல்லிச்சு, என்னன்னே தெரில. ஐயோ முடியல இவரும் குட்டி கேட்னப்பு. இந்த குட்டி போட்ட ஜட்டி பயலு. ஓகே எங்கேயோ போகிறோம். என்னது ஏதோ ஒரு பாதியிலே கட்டாயி வந்த மாதிரி தெரியல. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? இது தெரியவில்லையே. சரி மறக்காம கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க என்று சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்காக வந்து சாப்டர் 4 வேறு போட்டிருக்கேன். அந்த சப்ஸ்கிரைபர்லாம் அடித்தா தான் போடுவேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்குள்ள போடுறேன்னு சொல்லி கேட்பீங்க. இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறது கைஸ், இது வந்து இந்த சாப்டரே நான் முடிகிற அளவுக்கு நான் வந்துட்டு தான் இருப்பேன். கண்டென்ட் இல்லைன்னு இல்லை, இன்னொரு கேம் வச்சுருக்கேன். இந்த சாப்டர் 4 முடித்த உடனே வேணால் நமக்கு ஒரு கேம் போடுறேன். அந்த ஒரு கேம் அது நல்ல ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு கேம். இப்போ தான் 14 நிமிஷம் இருக்குது. இன்னும் 27 ஒரு சவுண்ட் இருந்துச்சு, பயந்துட்டேன். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, நம்ம வந்து இன்னும் பிளே பண்ணலாம், அது பிரச்சனையும் இல்லை. ஓகே இங்கே இறக்கி விட்ருக்காங்க. என்னது டாக்டரோட இடம் மாதிரி இது பார்க்க. வந்து டோர் இருக்குது, தெரிஞ்சிடும். எம்மா நான் கழிச்சு காலி பண்ணுறது பார்த்தீங்கன்னா. Hey, can you hear me? There's something. When you get the Omni. Hopefully, it's nothing. Might not be. அது இல்லை என்னங்க வளர்றா எங்க இவ குழம்புறது பார்த்தாம நம்மளையும் கொலை போட்டு போயிடுறாங்க. சதுரங்க இருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த கேமில். ஏன்னா வந்தா அவள் பாட்டுக்கு வந்துருக்குன்னு போயிருக்கணும். அவள் பாட்டு இருக்கிறீங்களையும் குழப்பி விட்டு போகிறா. ஓகே இப்போ என்ன பண்ணும்? ஏய் என்னடாச்சு? என்ன கேஸ் எங்கே புதக்குழி இருந்துச்சுன்னு நீங்கள் போய் விழுந்துவிட்டேன். அண்ட் அம்மா இருட்டில் போய் அப்புறம் புதக்குழிலாம் வர போய் பார்க்குறது. எனக்கு செட்டிங் சர்வீஸ் நான் போய் மாற்றிக்கிறேன். போய் பிரைட்னஸ் வச்சுட்டு வராங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேது. சீக்கிரம் ஓப்பன் டென்ஷன் ஆகுது. ஒன்றுமே இல்லாத இடம் தான் அது. அதில் வந்து நம்மளை இது மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. எங்கே இறக்கி விட்டுறாங்க. செட்டிங்ஸில் போய் கைரோஸ்கோப்பு ஈஸியாக தேவை நமக்கு. டிஸ்பிளேவில் பார்ப்போம். வியூ, கேமரா ஷேக்கு, கான்டெஸ்ட் அவ்வளோலாம் தேவையில்ல. ரொம்ப பிரைட்டாக வேணுதாண்ட தம்பி. கொஞ்சம் 97 தம்பி. இவ்வளோ இருக்கட்டும். சேச்சுரேஷன் கம்மி பண்ணணும், ஒன்றுமே ஆகலை. சரி 100 வச்சுப்போம். காமா ஓகே. இது அவன் ஓரளவுக்கு இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கும். இல்லை ஓவர் வெளிச்சமாக இருக்குது. பரவாயில்ல, இதே கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. நல்லா இப்போ நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஓகே என்னது? ஓ பவர் கண்டக்ஷன் பண்ணுமா? ஓகே என்ன கம்மி தெரியல. ஓகே அதுதான் ஜெஸ் அதுதான் விளாட்றா. ஓகே இருங்க, இது வந்து இந்த பவர் வந்து கண்டக்ட் பண்ணோம். வாங்க சார் வாங்க அங்கே பாருங்க, ஏதோ அரியோ போயிட்டுருக்கு. ஏறா என்ன வரமாட்டான். இதுக்கு முன்னாடி ஏதோ தடுப்பு மாதிரி ஏதோ இருக்குது. என்னது என்ன பண்ணணும்? How can I do it? இங்கேயும் ஒரு தடுப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஓ பார்த்தீங்களா வயசு இப்போ தான் தெரியுது நமக்கு. பாலமே இப்போ தான் என் கண்ணிலே இப்போ தான் படுது. நல்லா எனக்கு பாலனே தெரியாது ஃபஸ்ட்டு, அதனால கீழே விழுந்துவிட்டேன். இப்போ தம்பி வந்து இழுத்துன்னு போவாங்க. ஆத்தாடி ஆத்தா, உன்னை எங்கே இழுத்துட்டு போகணும்? ஸ்ட்ரெயிட்டாவா?
ஓகே, இங்கே கரண்ட் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எங்கே போடணும்? ஓகே, இது வேறு முன்னாடி ஏதோ தடுப்பு மாதிரி வச்சுருக்கானுங்க. இது என்ன யூஸ் பண்ணுறது? அதை பற்றி நான் தான் கேம் பிளே பார்க்காம வந்தீங்கன்னா இதான் பிரச்சனையே. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே ஓகே, இதுக்கு வந்துருக்கு. அப்போ ஓகே, ஒன்று ஒன்றா முடிக்கும்போது ஒன்று ஒன்றா வரும் போல. சரி வாங்க போவோம். ஓகே இருங்க, பின்னாடி போய் அப்படியே விழுந்துடக்கூடாதுன்னா பார்த்தே வாங்க. ஓகே, இப்போ ஐ திங்க் அதை திறந்துருக்கும். புது பாஷை பார்த்தீங்களா? இங்கிலீஷும் தமிழும் கலந்து, தமிழ் இங்கிலீஷும் கலந்து. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அங்கே ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளக் பாயிண்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தனால பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இல்லைனா அதுவும் முடிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்போ இது எடுத்து இப்போ என்ன பண்ணணும், இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் ஈவெண்ட்டை போய் இப்படி ஒரு ஜாயிண்ட்டை போடணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டையும் போய் ஒரு ஜாயினை போடணும். இப்போ ஒரு ஜாயினை போட்டிங்களா, இப்போ அப்படியே எங்கள் பவர் கொடுத்தா ஷோடி முடிஞ்சிச்சு. ஓகே, சேவிங் ஆகுது. நெக்ஸ்ட் ஐ வாட்ச் வாட் ஐ கேன் டூ. ஓகே, இங்கே ஒரு ஹேண்டு சைடில் ஹேண்ட் வைக்க சொல்கிறானு. கரண்டே இல்லாத இடத்துல போய் ஹேண்ட் வைக்க சொல்கிறானு. இந்த அளவுக்கு ஐவாலியான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் தான் சீக்கிரம் நான் ஆர்வமாக இருக்கேன். உள்ளே வர போகணும். எனக்கு வேறு அடிக்கிறாங்க எங்க அந்த ஹேர் மேட்ச் யார் நபியா? இது யார் நபியா? அவன் பேர் வேறு சேர்த்துல வரான். நான் பின்னாடி தொத்திட்டு வரான். பார்ப்போம். நியூ அப்ஜெக்டிவ் மேன் லேண்ட்ஸ். ஓகே, அந்த டோர்ஸ் லாக் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? பயமாக இருக்குது கிஷனுக்கு. ஓகே, ஏர் நபி அட்ராக்டட் நாய்ஸி அவாய்டு. ஓகே, அந்த நாய்ஸி சவுண்ட்லாம் அது அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க நம்மளே. நான் எங்கடா போட போகிறேன்? அவனை பார்த்தா தாங்க கிஷன் பயமாக இருக்குது. ஓகே, பவர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பவர் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆஹா, ஏதோ பெருசாக ஒரு வேட் இருக்குது சார் நமக்கு. ஓகே, இங்கே கொடுத்துட்டாங்க இந்த கீ கார்டை இங்கே யூஸ் பண்ண நினைக்கிறேன். போட்டாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. வேறு லெவல். போட்டு தைக்கிடா. இங்கே போடுமா? ஏன் வெளியே வரானே தெரியாது எனக்கு. யூரி டூ பர்ஃபெக்ட் டூ லூஸ். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக தோத்துட்டேன். ஆமாம் கைஸ், அது வேணும். அவன் வெளியே இருந்ததும் தெரிஞ்சு நான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் எனக்கு தெரியலையே, இவனா நம்ம வெளியே தான் இருந்தோம். எனக்கு ஒன்றும் புரியலையே. அவன் இருக்கிறதே தெரியலடா. அப்புறம் அவன் போனானா போன்றது எப்படா கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கே அதே தான் வந்திருக்கோம். ஓ, டென்ஷன் பார்த்தீங்களா? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது நீங்கள் வந்து கேம் பிளே பார்க்காம வந்து வீடியோ போடுறது ரொம்ப தவறான ஒரு செயல். பார்த்துட்டு வந்து வீடியோ போடுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்காம போட்டிங்கன்னா இதுதான் பிரச்சனை நடக்கும். இந்த கீ கார்டை எடுத்து வராங்க சாம போட அளவில் அவனை பார்த்துட்டேன். அதோட நான் பார்த்தேன் கைஸ், அவனை இருக்கானா எனக்கு தெரிஞ்சு அவனை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கைஸ் அங்கே தான் கைஸ் இருக்கானா? கைஸ் அவன் எம்மோ கொஞ்சம் சைலண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிப்பேன். இப்போ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறதுக்கு நான் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நான் பயப்பட ஆரம்பிச்சேன்னா பேசவே மாட்டேன். போடா கைப்புள்ள, அவ்வளோதான் இந்த சந்தோஷம். இப்போ இந்த யாருண்ணா என்னடா இது தம்பி?
கோச்சிங் ஏதோ பெரிய டாஸ்க்கு, தலைவலி பிடிச்ச டாஸ்க்கு. ஐயோ நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. கேம் பிளே வேறு பார்க்கலடா நான். கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்களா. பவர் இல்லைங்க, பவர் இல்லை எங்க. அவன் யார் நபிச்சு, அவன் யார் நபியா, யார் நாபின்னு நினைக்கிறேன். யார் நாபி, எந்த நாபி, இந்த நீபி. ஐ திங்க் இது ஒளிஞ்சுக்கிற இடம். அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே எத்தனை டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ் எனக்கு சொல்லப்போனால். ஐயோ உள்ள ஏதோ இருக்குது, போக முடியுதா? இருங்க இங்கே நினச்சிட்டு போவோம். ஓகே வந்துட்டேன். இந்தப்பா பவர் ஆன் பண்ணிடுச்சு. சேவிங் ஆகுது இடம். ஓகே இப்போ இந்த பவர் வந்து நமக்கு எங்கே தேவை? இது தயவு செஞ்சு ஹேங் ஆகுதுடா, டென்ஷன் ஆகுதுடா தம்பி. அதனால வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. ஆஹா மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகுது கைஸ் நமக்கு இது. டோன்ட் லீவ் அஸ் லைக் கெட்டப்பா கைஸ். சோடு முடிஞ்சு நமக்கு. இதுக்கே 40 நிமிஷம் எனக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். கேம் பிளே வர பார்க்கல, பார்த்துட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முடிவாக தான் வந்திருக்கேன். நான் தான் லேட் பண்ணவே கூடாது கைஸ், பார்த்துட்டு வந்துடலாமா? கைஸ் அவன் வர பயமாக இருக்குது கைஸ், எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது கைஸ். அவன் பார்த்தான் குழந்த குட்டி மாதிரி வராங்க கைஸ். இருடா நான் வரேன்டா கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது மட்டும் நீங்கள் வந்து வேடிக்கை பாருங்கள். ஆனால் எனக்கு வீடியோ இது வந்து நீங்கள் கொண்டு போகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவரை அழுத்தி தோலாடா. ஏன்டா நீ வேறு டென்ஷன் பார்த்துட்டே போதும். இங்கே வரல. கெட்டு பயப்புல முடியல இருக்குங்க. சரி இங்கே ஒளிஞ்சு போதுக்கோ. இந்த இடத்துல வரமாட்டேன். நம்ம ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாங்க போவோம். ஏதாவது சொல்லுவானுங்களான்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டானுங்க. எரிச்சல கலப்புறானுங்க வேறு. இங்கே வந்துட்டாங்க. இங்கே தான் இங்கே இருக்கணும். எங்கே வந்துட்டாங்க? மேலே தான் இருக்கான், தெரியுதா உங்களுக்கு? நம்மள இன்னும் பார்க்கல. எங்கேயா இங்கே வரா? தயவு செஞ்சு இங்கே வந்துடாத தம்பி, கண்ணுக்குட்டி இங்கே வந்துடாத. ஓஹோ இவனை அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் வேணுமா கைஸ் இந்த இடத்துக்கு? ஓகே அவன் ஆமாம் மாதிரி தான் போகிறான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு கரண்ட் வேணும். இந்த இடத்துக்கு வர சான்சஸ் இருக்குது எனக்கு ரொம்ப அதிகம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது வேறு, ஸ்டெப் நடக்கிற ஸ்டெப்ஸ் வேறு கேட்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கடா இருக்கிறாதே தம்பி? கைஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறது? கீழே தான் இங்கே உலாத்தி நிற்கிறான் அந்த பைத்தியக்காரன். எனக்கு ஒரே நிமிஷம்
ஓகே கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிவர் இருக்கும். அது லிவரா என்னன்னு தெரில. அது வந்து நம்ம ஆன் பண்ணணும். இது ரொம்பவே டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஏன்னா அப்போ அவள் எங்கே வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதாரணமாக இந்த வேலையை நம்ம முடிக்க போகிறோம். கொஞ்சம் எங்கள் தம்பி எங்கேயாவது வந்துடாதரா ராசா. திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வரக்கூடாதுடா. ரைட் எடுத்து லெஃப்ட் இருக்கும். இந்த இடத்துலையும் கிடையாது. நெஹி பேட்டா இது கிடையாது பேட்டா இது. கைசிங்களா பேசிக்கலாம். ஓகே பார்த்துட்டேன் நம்மள. மிகப்பெரிய டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கை நம்ம காட்டலாமா? போகலாமா வெளியே? கீழே தாங்க இந்த லிவர் இருக்குது. இந்த லிவர் தான். அழுத்துடா. ஓகே அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே வரேன் இங்கே வரேன். ஓகே இப்போ வந்து இன்னும் 2 இதே மாதிரி இருக்குது. அதை கண்டுபிடிச்சி பண்ணுறாங்க. ஓகே நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். அதான் இது வைக்கலாம். இந்த ஹேண்ட் வை ஓகே. நல்லபடியாக அந்த இடத்துக்கு தான் நான் போகலான்னு இருந்தேன். அவனே அங்கே வரான். இங்கே வராங்க அவன். ஓகே 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 அவனே பார்க்கல. நானே தலையை கொடுத்து மாட்டிப்பேன் போல். அந்த அவன் டப்புன்னு இந்த இடத்துக்கு வந்தோடனே அவன் பயந்துட்டேன். சரியாந்திர பையன் எம்மோ செம்ம டென்ஷன் பற்றிட்டாங்க. நான் அந்த பையன் இவனே எப்படி இருக்கிறானோ இன்னும் எத்தனை வர போகிறானுங்க எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. அதை நினச்சி இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஓகே நம்ம இன்னும் ஒரு இடத்துல வைக்கலை. அது எந்த இடம் தான் தெரியல எனக்கு. இப்போ இந்த இடமா? ஆனால் பார்க்க மாட்டேறாங்க. அதான் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு எடுத்துக்கலாம். அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். அதை பார்க்க மாட்டேறான். அது ஒரு அட்வான்டேஜ். வெரி ஸ்ட்ராங்கர் தென் திஸ். ஒரு தாட்டி கூட தோக்காமல் போகலான்னு நினச்சேன். லக்கில் போகலான்னு நினச்சேன். ஏன்னா நாம் இப்போ நாம் ஒரு சைடில் போனால் அவன் ஒரு சைடில் போகிறான். அது மாதிரி ஆப்போசிட் சைடில் போய் நம்ம ஜெயிச்சிடலாம் தான் நினச்சேன். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தது சேவாக இருக்குமா? நினச்சேன்டா. தலைவலி பிடிச்சதரா கேம். இந்த கேம் சத்தியமா நான் கை வச்சு மேலே போவோம்.
வராங்க பிச்சைக்காரன். பிச்சைக்காரா பரவாயில்ல, ஸ்லோவாக வரான், தான் பிடிக்குது எனக்கு. அட்வான்டேஜ்னு பார்த்தா பார்த்துட்டான். உனக்கு என்னடா பிரச்சனை வேணும்? உனக்கு என்னடா பிரச்சனை தம்பி? எரிச்சல் கலப்புறாங்க அந்த பையன். ஆனால் எரிச்சல் பாட்டியாடா நீ? இப்படி எரிச்சல் கலப்புற? சத்தியமாக அது வெக்க விடுறதுக்கு என்ன செம்ம கடுப்பேற்றிட்டாங்க சார் ஒரு பையன். இப்போ திரும்பி இந்த இடத்துல வாங்க, நம்ம அப்படியே மேலே போயிடலாம். இவன்ட்டுலாம் சரிப்பட்டு வர்றது போலையே. ஆட்டக்காரன் ஆட்ட நாயகன் மாதிரி பண்ணுறாங்க சார். ஓகே, இது ஒன்று இங்கே சொன்னால் இங்கே வரும், மேலே தான் வருவான். இங்கே வருவான், அப்படி ஆரம்பிச்சு மேலே ஏறி வரும். இப்படி இங்கே வருவான். ஏய், முன்னாடி வரலடைங்க. கண்ணு தெரியாது குட்டி சாத்தானே. ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நாம் போகிற வழியில் தாங்க அவன் போகிறான். அந்த வழியில் தாங்க இருக்குது. இப்போ அந்த மிஷின் வைக்கிற அந்த கை ரேக வைக்கிற இடம், அவன் திரும்பி போயிட்டு வந்தால் தான் நமக்கு. ஓகே, நம்ம பாருங்க. அவன் நம்ம இப்போதைக்கு வாட்ச் பண்ணணும். நான் வாட்ச் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், ஒரு வழியாக எப்படியோ எக்ஸிட் வர கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட காய்ஸ் செம்ம கஷ்டம் கைஸ். இந்த டாஸ்க்கு செம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். செம்ம கஷ்டமான டாஸ்க்கு இது. இன்னுமே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் பாருங்கள், இது முடிஞ்சவொடனே வந்துட்டானா சந்தோஷமாக கிடக்குறேன். ஏன்னா செம்ம வெறியை ஏற்றிவிட்டேன். நீங்கள் என்ன காட்டலாம்னு நினச்சிருக்கீங்க. எனக்கு வீடியோ லென்த் ஆகிடும். சத்தியமாக சொல்லியிருக்கேன். வந்து கேம் பிளே விளாண்டுட்டு அப்படியே போடுறேன். அதெல்லாம் செம்ம கஷ்டம் கைஸ். இதே கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதை தப்பாக பண்ணிடுவோம் கொஞ்சம் பயம் இருந்தாலுமே வந்து அம்மா செம்ம ஸ்லோ மோஷன் வேற அளவு தானே. ஏய் வாவ், நியூ ஆப்ஜெக்டிவ், ஃபைண்ட் அ வே அவுட் மேன்ஸ் லேண்ட். அம்மா சத்தியமாக சொல்கிறாங்க அவனை முடிக்கிறது பெரிய பாடாக போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகே, டார்ச் லைட் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ வேவ் கண்டுபிடிச்சி வைக்காங்க. எந்த வேவ் எனக்கு கண்டுபிடிக்கிறது இலக்கியார், எந்த வேவ் கண்டுபிடிக்குது. இவ்வளோ நேரம் ப்ளூ ஹேண்ட் தான் இருந்துச்சு. இந்த லாவாக இருந்தனால இப்போ லைட் அடிச்சனால தான் எனக்கு ப்ளூ ஹேண்ட்னே தெரிஞ்சது. நான் தெரிஞ்சுருந்துருக்குது. ஏப்பா முடியல கைஸ். தர முடியுமா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது? ஓ, இதுக்குள்ளே தான் போகணுமா? நான் சும்மா வச்சுருந்தான்னு நினச்சேன். ஐயோ காய்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தலைவலி எப்படி பிச்சு உதறது. அப்படி இப்போ தைலம் போட்டு படுக்க போகிறேன் வீட்டில். இனிமேல் அவன் பிரச்சனை முடிஞ்சு கேஸ். அவனால தான் அதோடு முடிச்சாச்சு. இனிமேல் அவனை பற்றி நான் ஒரு பயமே இருக்காது. எனக்கு ஜாலியாக இருப்பேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வாட் ஐ கேன் டூ இட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டோர் திறந்திங், ரைட் லெஃப்ட் எடுத்திங், லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்திங். ஏய் தம்பி, நீ என்னப்பா இங்கே பண்ணுற? நீ வரா? ஓ, இட்ஸ் யூ டாக்டர். ஓ, நீ டாக்டர், நீ இன்னும் டாக்டரை முடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தா ஒரு கேஸ் வந்து ஒன்று கொண்டுருச்சு.
கொல்லலாம் இல்லை, இங்கே தான் இருக்குது. லிவர் இருக்கா, இதை பிடிச்சிட்டு அழிச்சிட்டிங்கன்னா உயிரோடு வந்துடுவான். வலிக்குது போல கைஸ், எனக்கு நெஞ்சு வலிக்குது போல. ஓகே இதோட கேம் இதோட சேவ் ஆயிடுச்சு. சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது லோகி அண்ட் கேமிங் சேனல். கைஸ் அதிகமாக இந்த யார் நபி முடிக்கிறதுக்கு யார் நபி இல்லை, எந்த என்ன சொல்கிறது திட்டுறதுன்னு தெரியல. செம்ம கடுப்பாயிட்டான். நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருந்தேன், நீங்களும் ஒரு செகண்டில் கடுப்பாயிருப்பீங்க. அதனால் தான் நான் ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே முடிச்சிட்டேன். சரி ஓகே, நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். பை 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 பாய்.